பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த தின தியானத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 130வது சங்கீதம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, சங்கீதக்காரன் தன்னை பற்றி சொல்லி இருக்கிற வார்த்தைகளை இங்கே கவனியுங்கள். நாம் நம்மை பற்றி இப்படி சொல்ல முடியுமா என்பதையும் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்குதல் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஏன் தெரியுமா? தேவனிடத்திலிருந்து நம்முடைய ஜெபங்களுக்கு எப்பொழுது பதில் வரும்? எப்பொழுது தேவன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு செவிசாய்ப்பார்? இப்படி எதுவுமே தெரியாமல் விசுவாசத்தோடு தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று காத்திருக்கிற தருணங்கள் மிக மிக கடினமானதாக காணப்படுகிறது. உண்மைதான். தொடர்ந்து வருகிற 6வது வசனத்தை சற்று கவனியுங்கள். எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இன்றைக்கும் இதை போன்றதொரு சூழ்நிலையில் இந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கு தேவனுடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் நேரிடுவதாக. தேவன் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தரும்படி எழுந்தருளுவார், இறங்குவார். உங்களுக்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. எனக்கு அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுடைய நிந்தையை நீக்கி கண்ணீரை துடைத்து உங்களுடைய கண்கள் காண உங்களுடைய ஜெபங்களுக்கான பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு கிரியை நடப்பிப்பார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் தியானித்தோமே தகப்பனே. அநேக தேவ பிள்ளைகள் உமக்காக தங்களுடைய காரியங்கள் நிறைவேறும்படிக்கு கர்த்தர் எப்பொழுது பதில் தருவார் என்று ஆண்டவரே காத்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. உமக்கு காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு, உம்முடைய வார்த்தையை நம்பி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை சீக்கிரமாய் நிறைவேற பண்ணுவீராக. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை உள்ள கிரியைகளை உம்முடைய பிள்ளைகள் கண்டு களி கூற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. அற்புதங்களை செய்கிற தேவன் எனக்கு அற்புதங்களை செய்தார், என்னுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்தார், தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார் என்று உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி பகர கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.